எல்லோரும் கோயிலில் போயிட்டு மன்சோர் சாப்பிடாத குறையா முகமது ஷமி எப்போ தான்ப்பா வருவார் அப்படின்னு வேர்ல்டு கவஸ்கர் ட்ரோஃபி நடந்துக்கிட்டு இருக்கும் போதுலேருந்து வேர்ல்டு கவஸ்கர் ட்ரோஃபி முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாருக்கும் பொங்கல் போனஸ் கிடைக்குதோ இல்லையோ, இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி முகமது ஷமியோட வரவு அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நடக்க போகிற இந்த T20 சீரீஸில் முகமது ஷமி களம் காண்கிறார் அப்படிங்கிற செய்தி உண்மையாலுமே பொங்கல் போனஸை விட பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்ற கரும்பை விட செம்ம டேஸ்டியான ஸ்வீட்டான ஒரு நியூஸு. பொதுவாக அந்த ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணாங்கன்னா எஸ்ஸுக்கு புஸ்க்காக செலக்டர்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் நாங்கள் அந்த பிளேயர் எடுத்தோம், இதனால தான் இந்த பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஃபேன்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடிச்சுக்கிட்டு கிடப்பீங்க. சரிப்பா அப்படிலாம் இருக்காதுப்பா, இப்படி தான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப நம்மளை போட்டு அடிப்பீங்க. இதுதான் நடக்கும். இந்த ஸ்குவாடிலையும் மாற்றங்கள் நிறையா இருக்குது. அதே போல் சில பேர்கள் எதிர்பார்த்த பெயர்கள் இல்லை, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஏன் அப்படிங்கிறது தெரியும் இல்லை, ஆனால் பேசுவோம், நிறைய பேசுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரீஸோட டீம் இந்தியாவோட ஸ்குவாட் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கின்றேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். என்னென்னா பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட் 2025 நம்மளுக்கு கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கேட்டகரியில் நாமினேட் ஆகியிருக்குது. எப்பா அந்த பையன் இந்த கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் கிரிக்கெட்டு, டொமஸ்டிக் கிரிக்கெட்டு, ஜூனியரு, ஃபீமேலு, மேல்னு எல்லா விதமான கிரிக்கெட்டும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ப்பா. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாங்கிறதெல்லாம் தாண்டி ஐபிஎல்லாம் தாண்டி எல்லா விதமான கிரிக்கெட்டும் பண்ணிட்டு இருக்கிறான்ப்பா. பிடிச்சிருக்குப்பா அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது www.blackshipindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், கேப்சா சரியாக கொடுத்ததுக்கப்புறமா டிஜிட்டல் அவார்டை செலக்ட் பண்ணி கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும். அதில் கிரிக்கானதா அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலுக்கு உங்களோட பொன்னான வாக்குகளை தெரிவிக்கலாம். இன்னும் 3 நாள் தான் அங்கே இருக்குது, 15ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் இன்னும் 3 நாள் தான் இருக்குது, ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை ஜெயிச்சேன் அப்படின்னா அந்த கோட் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த அவார்டு கையில் கிடைக்கும் பட்சத்தில் அது ஒரு ஃபியூலாகவும் இருக்கும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்குவாடு பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் இருக்குது. ஆனால் இவங்க தானே இப்போ ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இடையில இந்த ஏதாவது ஒரு இந்தியா ஏ சீரீஸ் வந்தாலோ இல்லைனா அடுத்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் வருதுங்கிறதுனாலோ நிறைய முக்கியமான பிளேயர்களுக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க, ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க. இப்போது மெயின் பிளேயர்ஸ்லாம் வந்ததுனாலங்கிறதுனால அந்த பிளேயர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறாங்க. இதில் என்ன கிரிக்கானதா அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க. இப்போ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சில பல பேரை சொல்லுவீங்களா, அதே மாதிரி எனக்கும் சில பல டவுட்ஸ் இருக்குது. அதை நான் உங்ககிட்டே கொண்டு வைக்கிறேன். ஆனால் அதுக்கான பதில் என்கிட்டையும் ஓரளவு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லேயும் சரி, நடந்து முடிஞ்ச பங்களாதேஷ் சீரீஸ்லேயும் சரி, இருந்தவங்களில் மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸில் இதில் ரெஸ்ட்டு இல்லை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஏன்னா 2026 தான் T20 வேர்ல்டு கப் இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா லுலுலாக்கி நடக்குதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் பெர்மனெண்ட் ஆக்கிக்கலாம்ப்பா. ஏன்னா இப்போ சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலோ திலக் வர்மா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க 100 அடித்ததுனால இந்த பங்களாதேஷ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க ஸ்குவாடில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாம் ஜாலியாக விளையாண்டாங்கன்னா அவ்வளோதான், அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்குடைய இடையில என்ன வேணாலும் மாறலாம். அந்த வகையில் மாற்றங்கள், அதில் ரமன்தீப் சிங் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் உள்ளே வந்தார், ஆடினார். வைஷக் விஜயகுமார் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் இருந்தார். ஆவேஷ் கான் ஆக்சுவலி அவர் உள்ளே இருக்க வேண்டியவர், பட் அன்ஃபார்ச்சுனேட் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் அவர் இல்லாமல் போனார். யஷ் தயால் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் பிக் பண்ணாங்க. ஜிதேஷ் சர்மா தான் ஆக்சுவல் விக்கெட் கீப்பராக இருந்தார். ஆனால் T20 வேர்ல்டு கப்பில் எடுத்துகிட்டு போனது சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், ருத்ராஜ் கெய்க்வாத். இது ஆக்சுவலி ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாத் எக்கச்சக்கமான ஹேஷ்டாக்ஸ், வீடியோஸ், ட்ரெண்டிங்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவர் பேர் இல்லை, நாங்கள் வரேன் பின்னாடி. ரிஷப் பண்ட்டும் இல்லை, ரியன் பராக் இல்லை. ரியன் பராக்கோட விஷயம் என்னென்னா ஒரு ஷோல்டர் இன்ஜுரிலேருந்து இன்னும் ரெக்கவரி ஆகலைங்கிறது தான் விஷயம். ஜஸ்பிரித் பும்ராக்கு ரெஸ்ட்டு. ரஜத் படிடாரை எடுக்கல. ரஜத் படிடாரை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் முகமது ஷமி ரிட்டர்ன் ஆகியிருக்கிறாரு. அப்புறம் ஹர்ஷித் ராணா, ரவி பிஷ்ணோய் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் துருவ் ஜுரேல் உள்ளே வந்திருக்கிறார். இதுதான் நிலைமை. இதில் சில பல பேர்களுக்கு மட்டும் எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்னென்னா அவர் T20 ஆடிக்கிட்டு இருந்தார், நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் டெஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க, இந்தியா ஏக்கு அனுப்புனாங்க. டெஸ்ட்டில் இருப்பார்னு பார்க்கும்போது T20 சீரீஸில் சரியாக பண்ணதுனால அங்கேருந்து ட்ராப் பண்ணி சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபிக்கு வந்தார். சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு பார்க்கும்போது சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் சொல்லவில்லை. ஒரு 50 மட்டும் சம்திங் அடிச்சார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சர்வீஸாக ரயில்வேஸுக்கு அகேன்ஸ்டாக நினைக்கிறேன். 50 மட்டும் சம்திங் ஒன்று அடிச்சார். பட் நல்ல இன்னிங்ஸு. ஆனால் அதை வச்சு மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணவும் முடியாது. ருத்ராஜ்
கேக்வாத் பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான ஒரு நிலை தான். ஓகேங்களா, ஒருவேளை ஒரு T20 சீரிஸ் நல்லா ஆடிட்டு இருக்கும்போதே விட்டுருந்தா T20 சீரிஸ் ஆடிட்டு நல்லா போயிட்டு இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் உங்களுக்கு தோணலாம். பட் இன்னொரு பக்கம் நீங்கள் ரஜத் படிடார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரஜத் படிடார் இந்த சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் ரன்னர்ஸ் டீமோட கேப்டனு, மத்திய பிரதேஷுக்கு 428 ரன்னு, நல்ல நாக்குகள் பல நாக்குகள் அடித்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனலில் தோத்தாங்க. அது ஒரு கஷ்டமாக இருந்தது. பட் இவர் ஒரு பக்கம் சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட்டில் ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மாதிரி சொல்கிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. விஜயசாலிலும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாத் வந்து ஸோ அகைன் அண்ட் அகைன் அந்த இன்கமிங் டெலிவரி மூவ்மெண்ட் இருந்துன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ 2 பேரோட நேமுமே இதில் இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு என்னடா ருத்ராஜ் கேக்வாத் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பாங்க. ரஜத் படிடார் இல்லையேன்னு சொல்லிட்டு RCB ஃபேன்ஸ் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க எதனால் உங்கள் டீமுக்குள்ளே இல்லை. திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவில் 100 அடித்தவங்க. கீழே சூரியகுமார் யாதவ் கேப்டன் நம்பர் 1 T20 பேட்டர். மேலே அபிஷேக் சர்மாவோட பிளேஸ் மட்டும்தான் மேபி இழுபறியில் இருக்குது. ஆனால் அபிஷேக் சர்மா எப்போ வெளியில் போவார்னா, ஜெய்ஸ்வால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வெளியில் போவார். அப்போ சுப்மன் கில் வாய்ப்பில்லை நான் நினைக்கிறேன். ஒருவேளை 2024 T20 வேர்ல்டு கப்பில் ட்ராவலிங் ரிசர்வராக இருந்தவர்னா அவர் பிளேஸ் அவர் ரிசர்வ் பண்ணிக்கல. ஏன்னா அவர் சரியாக ஆடலை. அதனால் வந்து அவர் பெஞ்ச் தான் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு டஃப்பாக போயிட்டுருக்கு. ஒரு சரியான காம்பினேஷனுக்கு ஒரு ருத்ராஜ் கேக்வாத் அண்ட் ரஜத் படிடார் இவங்க உள்ளே ஃபிட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆக மாட்டாங்க. திலக் வர்மா கிட்ட கையில் கொடுத்தனா அவர் பால் கையில் சுற்றி போடுவார். ஆனால் ரஜத் படிடார் ஒரு கேள்வி இருக்குது. ருத்ராஜ் கேக்வாத் அந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ ஒன் டைமென்ஷன் பிளேயர்ஸாக இருக்கிறவங்களால T20 கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியும் தெரியல. பட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ரூல் வந்து நிறைய பேரை காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு, இந்த சிவம் துபேவெல்லாம். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வரும்பொழுது அது அந்த அளவுக்கு பெருசாக காப்பாற்றது ஒர்க்கும் பண்ணாது. ரிஷப் பண்ட் டெஸ்ட்டில் மட்டும் பயன்படுத்திக்கிறேன். சஞ்சு சாம்சன் அவருக்கு பேக்கப்பாக துருவ் ஜுரேலை உள்ள கொண்டு வரேன். எனக்கு பேக்கப் விக்கெட் கீப்பர் தேவை. ஒரு ஓப்பனராக இருந்தாலும் சரி தான், மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் இருந்தாலும் சரி தான், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அது துருவ் ஜுரேல் அந்த குஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குறாருங்கிறதுனால ஸோ அவரை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கில், ஜெய்ஸ்வால் இதில் யார் ரெஸ்டட் யார் டிராப்ட் அப்படிங்கிறத வந்து BCCI கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. பட் ரஜத் படிடார் நான் வந்து வர சீரீஸில் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த டாப் 4-5குள்ளே அவருக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ டீமோட காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், மிஸ்ட்ரி ஸ்பின் வருண் சக்கரவர்த்தி இருக்கார், லெக் ஸ்பின் ரவி பிஷ்ணோய் இருக்கிறாரு, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்விங் பண்ணுறதுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அஷ்தீப் சிங் இருக்கிறாரு, ஸ்விங் பண்ணுறதுக்கு நியூ பாலில் டெத் ஓவரில் போடுறதுக்கு ஷமி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் நியூ பால்லையும் போடுவார், டெத் ஓவர்லையும் போடுவார். ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன் டீமுக்கு என்ன தேவை, மேலே லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தேவை, ஒரு பவர் பிளேலேருந்து அடித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும். இந்த ஆங்கர் இன்னிங்ஸ்லாம் அங்கே மேட்ரு கிடையாது, அடிக்கிறோம். இந்த டீமுங்கிறது ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இல்லாமல் எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது காமிக்கிற மாதிரியான ஒரு லெவல்ஸ் இருக்குது. பட் இந்த டீமில் வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல ஆட வைப்பீங்க, திலக் வர்மாவை எடுத்துக்கிட்டா, ருத்ராஜ் கேக்வாத்தா ப்ளேஸ் பண்ணலாம். பட் இவங்க போகிறது என்னென்னா ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட். நாங்கள் இந்த மந்த்ராவில் போகிறோம், இது வரைக்கும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொடுத்தது, இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் நாங்கள் அதுதான் ஆட போகிறோன்னு சொல்லிட்டு போக செய்கிறாங்க. பட் சூப்பர்பான ஒரு ஸ்குவாடுங்க. யாருக்கு இடம் கொடுக்கலாம், யாருக்கு இடம் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே. இப்போ 2 ஃபாஸ்ட்டு 3 ஸ்பின்னு ஹர்திக் பாண்டியா இப்படி போவாங்களா? ஏன்னா அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், லெக் ஸ்பின்னு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு, மிஸ்ட்ரி ஸ்பின் அப்படிங்கிற காம்பினேஷனில் போகலாம். இல்லை 3 ஃபாஸ்ட்டு 2 ஸ்பின்னு ஒரு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு போவாங்களா? அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்குது, அதை பற்றி கிளியர் பண்ணுவோம். 2 ஸ்பின்னர்னா வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக இருக்காருங்கிறதுனால ஸோ அவர் டெஃபினட்டாக இருப்பார். வருண் சக்கரவர்த்தியா வாஷிங்டன் சுந்தரா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். இல்லைப்பா இப்படி கூட போகலாம், 5ல் ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கப்புறம் 6ல் நீங்கள் ரின்கு சிங் போகிறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பேட் இருக்குது, அது வாஷிங்டன் சுந்தர்கிட்ட கொடுத்தா லெஃப்ட் ஹேண்டராக இருப்பார். இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி வேணாம், பெஞ்ச் பண்ணுங்கள், ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு, அப்படி போவாங்களா எனக்கு தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் இந்தியா கிட்ட அதிகமாக பவுலிங் 24-27 ஓவர் போடுறதுக்கான பவுலர்ஸ்களும் இருக்காங்க. பேட்டிங் டெய்ல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ரோஹித் சர்மா என்ற ராகுல் பாய் அண்ட் முன்னாடி இருந்த கேப்டன்ஸ் அண்ட் கோச்சஸில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாப்பா ரின்கு சிங் வந்து சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் அவர் சிறப்பாக பண்ணல, ஒரு மாதிரி டீசெண்டாக அவர் ஸ்டாண்டர்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒரு மாதிரி டீசெண்டாக பண்ணார். பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியாவில் அடித்த அந்த 100 அப்படிங்கிறது வந்து அவர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அவர் வந்து அடித்தார், இதுக்கு முன்னாடி அவர் வந்து T20 மேட்ச்சில் ஒரு மாதிரி ஸ்மாக் ஒன்று போட்டார். அதுவும் ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப் ட்ரோஃபியில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸும் இப்போ இவர் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. அவர் கேட்டிருப்பாங்க, கில்லு, ஜெய்ஸ்வால் இவங்க கிட்டலாம் கேட்டிருப்பாங்க, என்னப்பா பிரேக் எடுத்துக்கிறியப்பா அப்படின்னோடனே, இல்லை சார் நான் பிரேக்லாம் எடுக்கல சார், நான் மேட்ச்சில் ஆடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி அதனால தான் ஸ்குவாடில் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் நினைக்கிறேன். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முகமது ஷமி கீழே பவுலிங்க்கு வந்ததில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை நம்பி நீங்கள் நியூ பாலில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை ஒரு ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓவர் கிடைக்கும். ஹர்ஷ்தீப் சிங்கை நீங்கள் நியூ பாலில் ஒரு ஓவர்
பயன்படுத்திட்டு 10வது ஓவருக்கு மேலே மீதி 3 ஓவர்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இடையில வருண் சக்கரவர்த்தி இன்கேஸ் வாஷிங்டன் சுந்தர் பின்னாடி போடுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஷமி ஒரு டெத் ஓவரில் ஒரு ஓவர், ஹர்ஷ்தீப் சிங் 2 ஓவர், ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் 2 ஓவர் கூட போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் ஷமி வந்ததுக்கப்புறம் அந்த நியூ பால் ஆப்ரேட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒர்க் லோடு வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு கம்மியானதும் அண்ட் ஓப்பனிங்கில் இதை பார்ட்னர்ஷிப் உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முகமது ஷமி இந்த இடத்துல ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி ஆகிறோம். சரிங்க, 3 ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னு 2 ஃபாஸ்ட் 3 ஸ்பின்லாம் கதை சொன்னீங்க கிரிக்கானந்தா. மேட்ச் நடக்க போகிறதெல்லாம் தெரியுமானா தெரியும். கல்கட்டா, சென்னை, ராஜ்கோட், புனே, பாம்பே. இதில் ராஜ்கோட்டு, புனே, பாம்பே எல்லாம் 1.5 மணி நேரம் தான், பிரச்சனை கிடையாது. கல்கட்டாவிலேருந்து சென்னை ஓகே அதுதான் கொஞ்சம் தூரம், ஆனால் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இந்தியா சுற்றிட்டு வந்துடலாம். சரி ஓகே, விஷயத்துக்குள்ளே வரேன். எந்தெந்த பிச்சில் 3 ஃபாஸ்ட்டு 2 ஃபாஸ்ட்டு இப்படி மாற்றி போனோன்னா மும்பை, புனே, கல்கட்டா, சென்னை, ராஜ்கோட் எல்லாமே ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு கொஞ்சம் உகந்ததாக தான் இருக்குது. இதில் ராஜ்கோட், சென்னை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்தி ரெடி பண்ணாங்கன்னா மேபி 3 ஸ்பின்னரோட கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பாம்பே, புனே இங்கெல்லாம் ஸ்விங்கு பவுன்ஸு உங்களுக்கு கிடைக்கும். கல்கட்டாலேயும் ஸ்விங்கு பவுன்ஸ் கிடைக்கும். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக அந்த பவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கப்புறம் பேட்டுக்கு வருது. ராஜ்கோட் மட்டும் எனக்கு என்னமோ பேட்டிங் பேரடைஸாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் தெரியல, ஆனால் கரெக்டாக எடுத்துருக்குறாங்க. ஸ்குவாடை பொறுத்துக்கு ரொம்ப கரெக்டாக எடுத்துருக்குறாங்க. எந்த விதமான பிசுறு தட்டவும் இல்லை. இன்ஜூரிலாம் தடுக்கணுங்கிறதுனால ஹர்ஷித் ராணாவையும் உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க. ரவி பிஷ்ணன் ஸ்டே பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதா ஸோ இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்குமான நிலவரம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்குவாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் இந்த ஸ்குவாடுக்கு நீங்கள் தருவீங்க? அண்ட் முகமது ஷமியோட ரிட்டன் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நாள் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு நாள் இருக்குது. பட் T20யோட ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கண்டிப்பாக ஷமி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஷமி வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி நடக்கிற இங்கிலாந்து சீரீஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வரலன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் முகமது ஷமி ரிட்டன் ஆனதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த 5 T20 மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரு 3 ஓடி அண்ட் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலுமே ஒரு 4-5 மேட்ச் தான், மேபி ஒரு 5 இல்லை 6 அப்படிங்கிற மாதிரி வரும். முகமது ஷமி நம்ம பாதுகாத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா தேவைங்க. ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸை விட அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஸோ நான் முடிச்சுக்கிறேன். பட் இதில் 5 மேட்ச் நடக்குதுங்கிறதுனால யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸ்குவாடில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து சூரியகுமார் யாதவ் பயன்படுத்துவார். அதை நான் கவனிக்கவும் முடிஞ்சது அப்படிங்கிறதும் ஒன்று சொல்லிக்கணும். ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாத இந்தியாவை பார்க்குறதுக்கு பலமானதாக தான் இருக்காங்க. அந்த டீம் இன்னிலேருந்து ரீபில்டு வந்து ஒரு 2 முக்கியமான பிளேயர்ஸ் வெளியில் போனாலும் அந்த டீம் அப்படியே தான் இருக்குது. அப்படிங்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு மாதிரி நல்ல டீம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இங்கிலாண்டை வந்து புரட்டி போட்டு எடுத்துருவாங்க, அது சந்தேகமே கிடையாது. இந்த பசங்க ஆனால் இன்டென்ட் அப்படி, கேம் அப்படி, ஃபீல்டிங் அப்படி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இங்கிலாண்டை பீட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இந்த டீம் சரியான ஒரு டீமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்குது. என்ன சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், மிஸ்ட்ரி ஸ்பின், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட், ரைட் ஆம் ஃபாஸ்ட் எல்லாமே இருக்குது. ஒரு ஹர்திக் பாண்டியாவும் கூட இருக்கிறாருங்கிறது இவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஒரு வேளை சின்ன சேப்பாக்கில் மேட்ச் நடக்கும்போது வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேர்த்தையும் ஒரே மேட்ச்சில் பார்க்கலாமா? பார்ப்போம். பட் சுந்தருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டரு, ஆஃப் ஸ்பின்னரு, நியூ பால்லையும் போடுவார். 17-18 ஓவருக்கு மேலேயும் அவர் கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை வந்து ரோஹித் சர்மா சரியாக பயன்படுத்துகிறாரு. சூரியகுமார் யாதவ் பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு கௌதம் கம்பீர் கண்டிப்பாக சுந்தர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு தான் இருக்கிறாருங்கிறது தெரியுது. ஏன்னா சூப்பர் ஓவரெலாம் அங்கே ஸ்ரீலங்காவில் தைரியமாக அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாரு. பட் ஸ்பின்னர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்சர் பெரியவர், அதுக்கப்புறம் சுந்தர். பட் ஆல்மோஸ்ட் சுந்தர் ஒரு சீனியர் ப்ரோ தான், 2017 ஆடிட்டு வந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் ஸோ மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி, நீங்கள் இந்த ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ருத்ராஜ் கேக்வாத், ரஜத் படிட்டார் இல்லாத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கிரிக்கான இந்த டீம் இந்த காம்பினேஷனில் அவர் ஃபிட் ஆக மாட்டார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த வருஷம் தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருஷம். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஓடிஐ ஃபார்மேட். ஆனால் இந்த வருஷம் இந்தியா வந்து 5 T20 மேட்ச் ஆடுறாங்க இங்கிலாண்டுக்கு எகென்ஸ்டாக, 5 டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறாங்க இங்கிலாண்டுக்கு எகென்ஸ்டாக. இங்கிலாண்டில் பார்த்துக்கோங்க, ஐசிசி வந்துட்டு ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி இங்கிலாண்டுக்கு எகென்ஸ்டாக ஆமாம் ஒரு 3 ஓடிஐ மேட்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக ஆடினாங்க. அவ்வளோதான், அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே டன், வீடியோ நிறைவடைகிறது. பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டில் உங்களோட பொண்ணான வாக்குகள் எனக்கு தெரிவிங்க. ஸ்குவாடுக்கு எவ்வளோ மார்க் தருவீங்க? நான் வந்து 10 out of 9 மார்க் தருவேன். 9 மதிப்பெண் தரேன். நீங்கள் எவ்வளோ மார்க் தரீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பேக்கப் தான் எடுத்து வச்சுருக்காங்க இந்த ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. இதில் கில்லு வந்து ரெஸ்டட் வேறு சொல்லியிருக்காங்க. கில்லு இதுக்கு முன்னாடி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்தார், அப்புறம் வைஸ் கேப்டனாக இருந்தார். ஆனால் இப்போது அக்சர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன்ஷிப் போயிருக்கு. அதாவது ஹர்திக் பாண்டியா இருந்தும்
மேபி சஞ்சு சாம்சனுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்து அழகாக பார்த்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. சஞ்சு சாம்சன் ரஞ்சிலையும் பண்ணியிருக்காரு, ஐபிஎல்லையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காருங்கும்போது ஸோ போகலாம், என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைவடையுது. என்னோட 11s நீங்கள் பார்க்கலாம். உங்களோட 11s என்னென்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்குவாடுக்கு உங்களோட மதிப்பெண்கள் நீங்கள் கொடுங்க. பேசலாம் அடுத்த வீடியோக்குள்ள. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு சி லோவர் ஸ்டாண்டில் கிடச்சுன்னா மீட் பண்ணுறேன், தாக்குறோம், தூக்குறோம், ஜாலியாக மேட்ச் பார்க்குறோம்.